எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதுக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையில் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தேவ ஆவியானவர் இப்பொழுதும் இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. நாங்கள் திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். வேதம் சொல்லுகிறது மத்திய 24 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நாம் இந்த நோவா காலத்துக்குரியதான ஒப்புமையான காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலிருந்து தான் நாம் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே எல்லாமும் நடைபெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சிலராகிய 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நோவா தேவனிடத்திலிருந்து காணாதவைகளை பெற்றுக்கொண்டான். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. விசுவாசன நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னு இருக்கு. நாமும் இந்த இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறோம். நாமும் இந்த வருகையில் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். நோவா காலத்துக்கும் நமக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. நீங்கள் முதல் 11 அதிகாரம் ஆதியாகமத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் த பைபிளுக்கு அதுதான் மேப். அதாவது பின்னாடி இருக்க மொத்தத்துக்கும் இந்த 11 அதிகாரம் தான் மேப்பாக இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மித்த எல்லாத்தையுமே படிக்க முடியும். ஸோ அந்த 11 அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் குறிப்பாக இந்த நோவா பார்த்திங்கன்னு சொன்னால் பேழையை செய்கிறார். இப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை சபையில் வைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரெக்டாக நோவா பேழைக்குள்ளே போவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். நோவா 7 நாள் கழித்து, அவர் உள்ளே போனதுக்கு பிறகு 7 நாள் கழித்து ஜலப்பிரளயம் உண்டாகும். நாம் போன பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த 7 வருஷம் கழித்து நியாய தீர்ப்பு பூமிக்கு வரும். அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு நோவா வெளியே மீண்டுமாக இந்த பூமியிலே பலுகி பெருகினார். அதே மாதிரி 7 வருஷம் கழித்து நியாய தீர்ப்புக்கு பிறகு இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியை பூமியில் தொடங்குவார். இந்த மாதிரி ஒத்துமைகள் அந்த காலத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். நோவா புறா வெளியே விடுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒப்புமை இருக்கும். ஸோ நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே தான் இப்போவும் நடைபெற போகுது. எல்லாமே ஓகே தான். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா அந்த காரியத்தில் ஜலப்பிரளயத்திலே தப்பித்து மீண்டுமாக இங்கே பலுகி பெறுகிற கூட்டத்தில் இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நான் அந்த வருகையில் தப்பித்து நாம் ஆண்டவரோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை என்பது உண்டாக்கப்பட்டு சபைக்கு நாம் ஏன் வருகிறோம்? இன்றைக்கி கடைசி காலத்தில் சபைக்கு வர்றதுக்கான நோக்கம் மாறிடுச்சு. அதாவது தேவனை அறிகிறதுக்கு முன்பாக நாம் வேறு மார்க்கத்தில் மதத்தில் இருந்தோம், வேறு ஆலயங்களுக்கு நாம் சென்றோம். அங்கே போனபோது ஒரு நோக்கத்தோடு கூட சென்றோம். எதுக்காக போனோம் அப்படின்னா, 1 தேவன் அங்கே இருக்க கடவுள் மேலே பயத்தில் போனோம். 2 அங்கே இருக்க கடவுளுக்கு பொருத்தனை பண்ணிக்கிட்டு போனோம். 3 அங்கே இருக்கிற கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு போனோம். 4 அங்கே இருக்கிற கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போனோம். ஆனால் அதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் இங்கே ஆலயத்துக்கு அங்கே வரா மாதிரியே தான் இங்கேயும் வரோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இது ஒரு மாற்று மதமாக மாறிடுது. ஆல்டர்னேட் ரிலிஜியன் அப்படின்னு ஆகிடுது. அப்புறம் சர்ச் ஆல்டர்னேட் ரிலிஜியஸ் சைட்டாக மாறிடுது. இன்னொரு வழிபாட்டு தலமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு ஆல்டர்னேட் மதத்தை கர்த்தர் உருவாக்க வேண்டியதில்லை. அப்படின்னா அவர் நியாய பிரமாணத்தையே வச்சுருந்துருப்பார். அந்த பிரமாணத்திலேயே நாம் போயிருக்கலாம். புது பிரமாணம் தேவைப்படாது.
நியாயப்பிரமாணத்தினால் வசனம் தெளிவாக சொல்லுது, பூரணப்படுதல் உண்டாகவில்லைன்னு இருக்குது 7ஆம் அதிகாரம் எபிரேயரில். அப்படியானால் ஏன் ஆண்டவர் இப்போ புதிய ஏற்பாட்டில் சபையை உண்டாக்கி இருக்கிறார், ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கடைசி காலத்தில் நோக்கம் மாறிடுச்சு. சபை பிளெஸ்ஸிங் சென்டராக மாறிடுச்சு, ஆசீர்வாத மையம். சபை டெலிவரன்ஸ் சென்டராக மாறிடுச்சு, விடுதலை மையமாக மாறிடுச்சு. அப்புறம் சபை ஹீலிங் சென்டர், அதாவது சுகமளிக்கிற இடமா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் சபை கிடையாது, சர்ச் அதுக்கான இடம் கிடையாது. சபை என்பது உலகத்தில் வேறு எங்கு இருந்தாலும் போக முடியாமல் சபைக்கு வந்தால் மட்டும் பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்லிக் கொடுக்குற இடம் தான் சபை. இது பரலோகத்துக்கு வழி சொல்லிக் கொடுக்குற இடம். இந்த பரலோகத்துக்கு வழி சொல்லுகிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும், பிளஸ்ஸிங் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, இது அதோட கூட இருக்கிறதான பேக்கேஜ். நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய கூட ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு பெரிய டிவி வாங்கினீங்கன்னா கூட ஒரு மிக்சி கொடுக்குறேன்றாங்க, கிரைண்டர் கொடுக்குறேங்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு டிவி வேண்டாம், அந்த மிக்சியை மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? நம்ம அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சர்ச்சுங்கிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற இடம். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீங்கள் வரும்போது உங்களுக்கு கூட இந்த சுகமளிக்கிறது கூடவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கறது தான் இப்போ கான்சன்ட்ரேஷன். உங்களை கொஞ்சம் பேர் அப்படி நடத்த தொடங்கிட்டாங்க. உலகம் முழுக்க உங்களை கான்சன்ட்ரேஷன் முழுக்க அதையே பண்ணிட்டாங்க. இயேசு ஒரு ஆசீர்வாத கடவுளாக மாற்றிட்டாங்க. இயேசு ஆசீர்வாத கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வழி சொல்லுகிற கடவுள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், இது ஒன் அண்ட் ஒன்லி வே. அப்போ இங்கே வந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிற வழியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த பரலோகத்துக்கு போகிற வழி இயேசு வரும்போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை மரணம் முந்துமானால் நாம் அந்த மரணத்திலே பரதீசிக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நாம் போவோமாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நம்ம அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, அதை பற்றி நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் வருகையில் போவீங்களா? இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான, இப்போது கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அது ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, அது என்ன சொல்லணும், மிகப்பெரியதான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றது நல்லா தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நீங்கள் போயிட்டு பெந்தகோஸ்தேக்காரங்களை கேளுங்க, ஆர்சிக்காரங்க பரலோகத்துக்கு போவாங்களா? ஆர்சிக்காரங்க போக மாட்டாங்க. பெந்தகோஸ்தேக்காரங்க நம்ம எல்லாம் கன்ஃபார்மாக அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருவோம். ஆர்சிக்காரங்களை கேளுங்க, யார் பரலோகத்துக்கு போவா? அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பெந்தகோஸ்தேக்காரங்கிட்ட அன்பே கிடையாது, அவங்க போக மாட்டாங்க. இப்போது சிஎஸ்ஐக்காரங்கிட்ட போய் நம்மளை கேளுங்க, நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். நம்மளை கேளுங்க, அவங்க போக மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியும். சுவிசேஷம் சொல்லும் போது கூட இயேசு நல்லவர், இயேசுக்கிட்ட வாங்கன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது மாறிடுச்சு. இப்போ அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன, யார் போக மாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? சரி, நீங்கள் போவீங்களான்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? கர்த்தரே அறிவார். அவங்க போகிறதே அவங்களுக்கு என்ன கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. வேற நம்ம கேட்டால் வேணால் சொல்லுவாங்க, போவோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நம்ம போவோமா, நம்ம போகிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இப்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலியாவுக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படுறோங்கிறது எலியாவுக்கு தெரியுமா தெரியாதா? எலியா சொல்கிறார், நான் இன்று எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எலிசா கிட்ட கேட்குறாங்க, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு தெரியும். எல்லாரும் சொல்கிறான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ எலியா பரலோகத்துக்கு போகிறது எப்படி இருக்குது? ஏதோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறாராம், அந்த மாதிரி இப்போ அவர் பரலோகத்துக்கு போகிறாராம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது எலியாவுடைய சாட்சி. இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா, பரலோகத்துக்கு போவீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போவோம், ஆனால் போக மாட்டோம். ஏன்? நமக்கே என்ன இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் இருக்குது உள்ளுக்குள்ளே. சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்றத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்களா? உங்கள் கணவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? உடனே மனைவி சொல்லுவாங்க, யார் அவர்? அவரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்புறம். கணவனை கேளுங்க,
உங்கள் மனைவி பரலோகத்துக்கு வருவாங்களா? கணவன் சொல்வார், அவங்க வந்தாங்கன்னா அது பரலோகமாகவே இருக்காது. அவங்க போவாங்களா? பக்கம் கூட இருக்கிறவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியாது. நம்ம போக மாட்டோன்றது அவங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். சபையில் இருக்கிறவங்கள கேளுங்க, இந்த பிரதர் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? இந்த பிரதரா? சான்ஸே இல்லை. யார் போனாலும் அவர் போக மாட்டார். அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கிறிஸ்தவத்துடைய பிரச்சனை என்னென்னா, யார் போக மாட்டோங்கிறது நல்லா தெரியும், நம்ம போவோமாங்கிறது சுய பரிசோதனை இல்லை. அதான் பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம போவோமான்னு தெரியாது. ஸோ இந்த நோவாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நான் போவேன். இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தவைகள் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பென்று விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். உள்ளே போயிட்டார், வேலைக்குள்ளே போயிட்டார். இப்போ நாம் இதே மாதிரி போகிறதுக்கு என்ன செய்யணும்? வருகையில் போகிறதோ அல்லது வருகைக்கு முன்னாடி மரணம் முந்தினா உள்ளே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கோ ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் போவதற்கோ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மேப். இது நோவா. இந்த மாதிரி நிறைய மேப் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம், நோவாவை பற்றி பார்க்குறோம். இந்த எபிரேயர் 11 சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் தியானிக்கலாம். ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், அத்தனை பேருமே விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள்னு 39 சொல்லுது. அந்த எபிரேயர் 11:39. அப்படி இருக்கும்போது இவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது பேழைக்குள் போய் காப்பாற்றப்படுவதற்கு, அந்த ஜலப்பிரளயத்தில் தப்பிப்பதற்கு நோவா என்ன செய்தார்? இதுதான் நம்முடைய மிக முக்கியமான கேள்வி. இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நாமளும் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியும். முதலாவதாக நோவா செய்ததான மிக முக்கியமான ஒரு விஷயம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா கிட்ட இருந்த முதல் விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் என்னவா இருந்தான்? நீதிமானாக இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் குவாலிட்டி இதுதான். இப்போ நம்மளை கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களா, நீதிமானாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், இந்த காலத்தில் அப்படி இருக்க முடியாது, இது ரொம்ப மோசமான ஒரு காலம், இந்த காலத்தில் நாம் சுத்தமாக வாழ்கிறதுங்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், பசங்க விழுந்துடுறாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் பசங்க நல்லா தான் இருந்தாங்க, வேலைக்கு போனாங்க அங்கே இப்போ இந்த பெங்களூர்னு ஒரு சிட்டி இருக்குது, எல்லோரும் பெங்களூருக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் ஐடி ஹெட் குவார்ட்டர்ஸு எல்லாம் இருக்குது. ஆனால் பெங்களூரை மாதிரி சாபத்தை வாங்குறவங்க யாருமே இல்லை. யாரை வேணால் கேளுங்க, பெங்களூருக்கு போய் தான் என் பையன் கெட்டுட்டான், பெங்களூருக்கு போய் தான் என் பொண்ணு கெட்டு போச்சு, எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க, எப்போ அங்கே போனாங்களோ கெட்டு போயிட்டாங்க. சில நேரத்தில் சொல்கிறாங்க, இந்த காலேஜுக்கு போனதில் தான் என் பசங்க கெட்டு போயிட்டாங்க, அது வரைக்கும் ஒழுக்கமாக தான் இருந்தாங்க. இப்போ ஒரு பீரியட், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு ஒரு சிலர் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இந்த சர்ச்சுக்கு போனதுனால தான் என் பையன் கெட்டு போயிட்டான்றான். இது அதை விட மோசம் போங்க. இப்போ என்ன ஆச்சு? வசனம் சொல்லுது, நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள், அன்னைக்கு பூமி எப்படி இருந்துச்சு வாசிங்க. 11வது வசனம் வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவா நீதிமானா இருக்கும்போது பூமி எப்படி இருந்துச்சு? 100% சீர்கெட்டு இருந்தது. ஒரே ஒருத்தன் தான் அதில் நீதிமான். அப்படி ஒரு பூமியே இப்போ இல்லை. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் சபைகள் இருக்குது, சபைக்குள்ளே எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, நோவா இருக்கும் பொழுது பூமி முழுவதும் எப்படி இருந்ததுதான்? சீர்கெட்டு, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் 100%. ஒரே ஒரு நீதிமான். யார் நீதிமானாக இருந்தது? நோவா. எப்படி நோவாவால் நீதிமானாக இருந்து முடிஞ்சிச்சு?
அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானாக இருந்தான் தேவனோடு கூட. இன்னைக்கு நம்ம பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிற உலகத்தின் மேலே, இருக்கிற இடத்தின் மேலே, இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் மேலே. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன், வீட்டுக்கு போனால் தான் நான் மோசம், என்னை வீட்டில் டென்ஷன் படுத்துறதுக்குனே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பொருத்தனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பொருத்தனை? அதுவும் இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரப்போகுது. பொருத்தனைகள் நாள் அதுக்கு பேர். ஜனவரி 1, ஜனவரி 2 பொருத்தனைகளை மீறுகிற நாள். 1ஆம் தேதி எடுக்கிற பொருத்தனை அது முழுக்க அது 31ஆம் தேதி நைட்டு அத்தனை பேர் எடுக்கிற பொருத்தனை. 2ஆம் தேதி அதை நம்ம செய்ய போகிறது இல்லை கன்ஃபார்மாக. அவ்வளோ பொருத்தனை. அதில் ஒரு பொருத்தனை 2-3 வந்து இது இருக்குது கண்டிப்பாக எடுக்கிற பொருத்தனை எல்லாரும் மேக்ஸிமம். ஒன்று, நான் டெய்லி வாக்கிங் போவேன். நீங்கள் 2ஆம் தேதி கன்ஃபார்மாக போக போகிறதில்ல. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எங்கே காலையில் ரொம்ப பிஸி, வாக்கிங் போக போகிறதில்ல. அதே மாதிரி இன்னொரு பொருத்தனை இருக்குது எல்லாரும் எடுக்கிறது ஸ்பிரிச்சுவலி. என்ன தெரியுமா, இதுக்கு மேலே நான் கோவப்பட போகிறதே கிடையாது, இன்னிலேருந்து நான் அமைதியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். 2ஆம் தேதி காலையில் வீட்டில் சண்டை வரும். நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. நீங்கள் போன உடனே உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வீட்டிலேருந்து யாராவது கேட்பாங்க. நீங்கள் எப்படி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போவீங்க, போகும்போதே மாமியாருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ நேரம் போயிட்டு எங்கே கழிச்சு வரேன் அப்படின்னு. உடனே நீங்கள் இப்போ பரிசுத்தவான் பொருத்தனை எடுத்திருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்னென்னா ரொம்ப பொறுமையாக நீடிய பொறுமையோடு கூட சாந்தமாய் நீங்கள் பதில் சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அடுத்த கேள்வி, போகிறவ சமைச்சு வச்சுட்டு போகிறதானே, நாங்களாம் எண்ணத்தை திங்கிறது. இப்போது நீங்கள் 98.3க்கு சூடுக்கு ஆயிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் காவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ சொல்லுவீங்க, இதோ ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடறேன், இப்போ பண்ணிடுறேன். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து, இதுக்கு மேலே சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போகிறதுக்கா என்னை நீ சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கிற. உங்களுடைய பொருத்தனை முடிவுக்கு வந்தது, பழைய ஏற்பாடு முற்றிற்று. அடுத்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க பாருங்கள், நீங்கள் பேசுகிற பேச்சில் மாமியார் வெளியே போய் உக்காந்துக்கும், இவ சோறு போட்டா என்ன போடாட்டி என்ன. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன், பிசாசு மாதிரி அந்த மாமியார் இப்போ பிசாசு மாதிரி. ஆக்சுவலாக அது பிசாசு இல்லை, தேவதூதன் உங்களை சோதிப்பதற்கு அனுப்பப்பட்டது. நீங்கள் கோவப்படுறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணிட்டியா, முழுக்க கோவப்பட்டாச்சு, அவ்வளோதான். கோவப்பட்டு அடித்து நீங்கள் பேசுறதில் அந்த அம்மா ஒரு வாரத்துக்கு வாயே திறக்காது. நல்லா பாருங்கள், உங்களை பேச வச்ச ஆள் ஆஃப் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா, அது வேலை முடிஞ்சிருச்சு. உங்களை கோவப்படுத்த முடியறதுக்கு அது சொன்ன வேலையை அது என்ன பண்ணிருச்சு, முடிச்சிருச்சு, வேலை ஓவர். அதுக்கப்புறம் 6 மாதம் வீடு அமைதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திருப்பி பொருத்தனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அடுத்த பொருத்தனைக்கு தான் அவங்க வாய் திறப்பாங்க. நமக்குன்னு ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருப்பார். நம்ம பழிய தூக்கி என்ன போடுறோம், பாஸ்டர் நான் அமைதியாக தான் பாஸ்டர் இருக்கிறேன், என்னை டென்ஷன் படுத்துறதுக்குனே அவங்க இருக்கிறாங்க, நான் ஆஃபீஸில் ஒழுங்காக தான் இருக்கிறேன், என்னை கோவப்படுத்தி அந்த ஆஃபீஸை விட்டு துரத்துறதுக்குனே பார்க்குறாங்க. இப்போ பழிய தூக்கி எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறது மேலே போடுறோம். ஆனால் நோவா இருந்த காலத்தில் வசனம் சொல்லுது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டதார்கள். 100% கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களுக்குள்ள இவன் ஒருத்தன் நீதிமானாக இருந்தான். அப்படின்னா பரலோகம் உங்களை எப்பவுமே பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, பரிசுத்தவான்கள் மத்தியில் வச்சு உங்களை சோதிக்காது. இயேசு கிறிஸ்துவை பரலோகம் எங்கே வச்சு சோதிச்சு தெரியுமா, நாசரேத்தில் கொண்டு போய் வச்சாராம். அதனால தான் நாசரேத்திலிருந்து வரும்போது ஒருத்தன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? அதனால தான் இயேசு பற்றி வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அவரும் எல்லா டென்ஷனையும் பார்த்துருக்கிறார், எல்லாம் அவருக்கும் தெரியும். அவரும் 30 வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்திருக்கிறார். அண்ணன் தம்பி எல்லாம், அண்ணன் கிடையாது, தம்பி அப்பா அம்மா எல்லாரோடையும் இருந்திருக்கிறார். he knows very well. பிரச்சனை அதான். இப்போ பாருங்க, சோதம் முழுக்க கெட்டு போயிருக்குது 100%. அதில் ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். யாரு? லோத்து. வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. ஏன் அவன் தன்னை கரெக்ட் பண்ணி கொள்ளலை? மொத்த சோதோமிலையும் அவன் ஒருத்த மட்டும் நீதிமானாக உட்கார்ந்துருக்கிறான். மொத்த நாசரத்திலையும் இயேசு நீதிமானாக இருக்கிறார்.
மொத்த பூமியிலையும் நோவா நீதிமானாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எதுவாக காணப்பட்டாலும், எவ்வளோ கோபப்படுத்துகிறவன் இருந்தாலும், பாவம் செய்கிறவன் இருந்தாலும், அவைகளுக்கு நடுவில் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களால் முடியும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களால் முடியாதுங்கிறதுக்காக கர்த்தர் அங்கே வைக்கலை, உங்களால் முடியுன்றதுக்கு தான் கர்த்தர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். குடியக்காரங்களே இல்லாத, டாஸ்மாகே இல்லாத ஒரு ஏரியாவில் நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் இருந்து அங்கே எல்லாம் இலவசமாக கிடைக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் குடிக்காமல் இருக்கிறீங்களா, அதுதான் சக்ஸஸ். இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நாம் சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக இருப்பேன், சூழ்நிலை ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் தான் ஒழுங்காக இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறது எப்படி அப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியும் நீதிமான்னு சொல்லி? இன்றைக்கி சபைகளுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? சபைக்கு வராங்க, வந்த உடனே இந்த சபைக்கு வரக்கூடிய இந்த பைபிளை கொஞ்சம் அறகுறையாக படித்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அறகுறைனா பாதி இல்லை, பைபிளை முழுசாக படிச்சிருப்பாங்க, ஆனால் அதோடைய ஆழத்தோடு படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது டெய்லி பைபிள் படிக்கணும். அதில் ஒரு பெருமை வேறு இருக்கும், நான் 10 தடவை பைபிள் முடிச்சிருக்கிறேன், என் வாழ்நாளில் 20 தடவை பைபிள் முடிச்சிருக்கிறேன். சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க வந்துடுவாங்க, இங்கே வந்துட்டு அடுத்து சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் எல்லாம் மோசமானவங்க, ஒருத்தர் கூட சரியில்லை, எப்படி இந்த சர்ச்சில் இருக்கிறது? சர்ச்சில் அப்படி தான் இருப்பாங்க. சர்ச்சுங்கிறது பாவிகள் இருக்கிற இடம், அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் சர்ச்சு. வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கணும்னா நீங்கள் பரலோகத்துக்கு தான் போகணும், அங்கே மட்டும்தான் வெறும் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. சபைங்கிறது எப்படி இருக்கும்? பாவிகள் தான் இருப்பாங்க. இவங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். இங்கே எப்படி இருக்குது? இங்கே வரும்போது நீங்கள் அவன் பாவி மனம் திரும்பிட்டான், நீங்கள் பரிசுத்தவன் பாவியாக மாறிட்டீங்க. எதனால? அவன் மேலே கோபம். அந்த பிரதர் பக்கத்தில் நான் உட்காரவே மாட்டேன், எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. பரலோகத்துக்கு வந்தால் என்ன பண்ணிடுவீங்க? உங்கள் பக்கத்தில் வந்து பரலோகத்தில் உட்காந்துட்டார், என்ன பண்ணுவீங்க? ஏந்திரிச்சு நரகத்துக்கு போயிடுவீங்களா? இந்த ஆள் பக்கத்தில் நான் பரலோகத்தில் உட்கார மாட்டேன்னு. இதில் வேறு சிலர்லாம் சேரில் சீட்டு போட்டு உட்காந்துருக்கிறது, பக்கத்தில் பைபிளை வச்சுட்டு. நான் அந்த சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து தான் செய்தி கேட்பேன். கேட்டால் அப்போ தான் எனக்கு செய்தி கேட்டால் மாதிரி இருக்கும், இல்லைன்னா கேட்காத மாதிரி இருக்குமா? யார் பக்கத்தில் உட்காந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, பக்கத்தில் உட்காந்துருக்க எந்த பாவியாக இருந்தா என்ன? அவன் இங்கே எதுக்கு வந்திருக்கிறான்? பரிசுத்தமாக வந்திருக்கிறான். அவன் நம்மை பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் அவனை பார்த்து பாவியாக மாறக்கூடாது. சூழ்நிலைகள் மேலே குற்றத்தை சொல்லாதீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மேலே காரணத்தை சொல்லாதீங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி இருக்கு, பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போட்டுருது. ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதனால் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பொதுவாக புளித்த மாவுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் வந்து நெகட்டிவ் பேரபிள், அதாவது கள்ள உபதேசத்துக்கு ஆண்டவர் சொல்லுவார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாசிட்டிவ் பேரபிளாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? புளித்த மாவு பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன? புளித்த மாவு, அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்த மாவு 3 படி மாவை என்ன செய்யுமா? புளிக்க செய்து விடும். அப்படின்னா ஒரு வேளை இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது, யங்ஸ்டர்ஸ்க்கு புளித்த மாவுனா என்னான்ட்டு. இப்போது நீங்கள் தயிர்லாம் உர ஊற்றுவீங்க, பார்த்துருக்கீங்கல்ல? கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தயிர் எடுத்து ஒரு 1/2 லிட்டர்லேயே 1 லிட்டர் பால்லேயே ஊற்றிடுவோம். இந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலில் கொஞ்சம் ஊற்றுற தயிர் மொத்த பால் மாதிரி இது பாலாக மாறாது. இந்த கொஞ்சம் தயிர் மொத்த பாலையும் தயிராய் மாற்றிவிடும். ஏன்னா அந்த தயிருக்குள் இருக்கிற புளிப்புத்தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அதுக்கு ஒப்பாக பரலோகராஜ்யத்தை ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை, அதாவது உங்களுக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை போல மாற மாட்டீர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உங்களை போல மாற்றுவீர்கள். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் கெட்டவங்க, எல்லாம் சினிமா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் ஜாலியாக கரெக்ட் அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் உட்காந்துருக்கேன். இந்த எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பசங்க எல்லாம் ஒரு மாயையான பொய்யை சொல்லி திரிகிறான். இந்த எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, ஐடிக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு பொய்யை சொல்லிட்டு திரிவாங்க. என்ன பொய் தெரியுமா? எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே ஃப்ரீக் அவுட்டாக இருக்காங்க, வீக்கெண்ட் அவுட்டிங் போகிறாங்க, இவங்க எல்லாம் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அவங்க மத்தியில் நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ஒதுக்குறாங்க, என்னை வந்து சாமியாருன்னு சொல்கிறாங்க, அவங்களோட நான் மிங்கிள் ஆனால் தான் என்னையும் அவங்க மேலே கொண்டு வராங்க. பொய் பொய் பொய், 100% பொய்.
ஏன் தெரியுமா? கவனிச்சுக்கொள்ளுங்க. இவனுடைய வீக்னஸை அவங்க மேலே தூக்கி போடுறான். இவன் முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர் இருப்பார். ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒரு நர்ஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும், அதே ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும். அந்த ஒத்த ஆள் அந்த ஆஃபீஸுக்குள்ள சுவிசேஷம் சொல்லி ஆஃபீஸையே கர்த்தர் பக்கம் திருப்பிடுவார். அந்த ஒரு நர்ஸு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காஸ்பல் சொல்லி ஒரு ப்ரேயர் குரூப்பையே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஒரு விசுவாசி நான் பிலிவரில் உள்ள ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த விசுவாசி அங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க வீட்டிலேயே குடும்பச்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், பாஸ்டர் போய் அங்கே செய்தி கொடுப்பாங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் போகிறேன், அவங்க என்ன மாற்றுறாங்க, அவங்களோட போராடுறது இது இவனுக்கே இஷ்டம். இவனுக்கு என்ன தெரியுமா, சர்ச்சில் இருக்கும் போது நம்ம வேற ஒன்று சொல்லி கொடுக்குறோம், அங்கே போனால் அது அவனுக்கு ஜாலியாக இருக்குது. இப்போ இவர் இங்கே வந்தால் என்ன பாடுறாங்க, என் மீது அன்பு கூர்ந்து பாடுறாங்களா, இங்கே கண்ணை மூடி நம்ம கையை உயர்த்தி பாடுறோமா, அங்கே போனால் அவனுக்கு சும்மா ராப் சாங்கெல்லாம் போட்டு விட்டு ஆடுறாங்க. இப்போ நம்மளும் பாடுறான், அதை விட்டுருங்க, அவங்க போட்டு விட்டு ஆடுறான். அதை பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னடா சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் ஆராதனைங்கிறாங்க, அங்கே பாருங்கள் என்னம்மா ஆடுறான், இது இவனுக்கே இஷ்டம். அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இல்லை தம்பி, நீங்கள் அங்கே இருங்க, நீங்கள் மட்டும் ஒழுங்காக தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய காலேஜில் ஆஃபீஸில் ரிவைவலை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காட் கேன் டூ. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, புளிப்புத்தன்மை மாறவே, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாறவே மாட்டார், நீங்க தான் மாறுவீங்க, அவர் மாற மாட்டார். நீங்க போய் பாருங்க, நோவா பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை என்ன செஞ்சாங்களாம், கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவாவோ நீதிமானாக இருந்தான். நீங்க எங்க வேணா பாருங்க, இப்போ சவுதி அரேபியாக்கெல்லாம் போய் பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வேலைக்கு போனவங்க இன்னைக்கு அங்கே பாஸ்டராக இருக்காங்க. இப்போவும் வேலைக்கு தான் இருக்காங்க, ஆனால் என்ன இருக்காங்க, பாஸ்டராக இருக்காங்க. 200 பேர் 300 பேர் உள்ள சர்ச் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்பொழுது சுவிசேஷமே சொல்ல முடியாது, சர்ச்சு நடத்த முடியாது, தெரிஞ்சால் கழுத்தை வெட்டிடுவாங்க, தூக்கிட்டு போய் பாலைவனத்தில் போட்டுருவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, அடிப்பாங்க, அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லி அங்கே இன்னைக்கு 100 கணக்கில் சர்ச் இருக்கு. சவுதி அரேபியாவில், சைனாக்குள்ள 100 கணக்கில் சர்ச் இருக்கு. சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம், நான் அங்கே போனால் செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட நீங்கள் கற்றுக்கோங்க, செய்ய முடியாத விஷயத்தை அவன் செய்ய முடியுங்கிறான், நீங்கள் செய்ய முடிஞ்ச விஷயத்தை செய்ய முடியாதுன்றீங்க. அவன் பாருங்க, செய்ய முடியாத எத்தனையோ விஷயம் இருக்குது, அவன் என்ன சொல்கிறான், செய்ய முடியும், பண்ணிடலாம், ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டான், அடுத்து மார்ச்சுக்கு போகிறேங்கிறான், என்னென்னமோ அவனால் முடியாததெல்லாம் ட்ரை பண்ணுறான். நம்ம என்ன தனியாக ஜாப் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு இருந்தோம்னா அங்கே இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு சுவிசேஷம் சொன்னால் பண்ண முடியுங்கிறாரு. இவன் சொல்கிறான், எங்கள் ஆஃபீஸில் பண்ணவே முடியாதுங்க, எங்கள் சர்ச்சில் நோ சான்ஸ், எங்கள் ஆஃபீஸில், என்னுடைய காலேஜில் சொல்லவே முடியாது. யார் சொன்னா? கிறிஸ்தவம்னு ஒன்று இல்லாத காலத்திலேயே 12 அப்போஸ்தலர்கள் உலகம் முழுக்க சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. போகவே முடியாத இடத்துக்குலாம் போயிட்டாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருந்தவங்க தான், எல்லாம் 70 வயசு கிழவர்கள் கிடையாது, எல்லாம் 35-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் போய் சுவிசேஷம் சொல்லி இன்னைக்கு உலகத்தையே தலைக்கெல்லாம் அவங்க மாற்றிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கடுங்க முடியாது, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அது எங்கே ஆரம்பிக்குது? வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் சமாதானமாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சிங்கல்ல, சமாதானமாக இருக்க முடியாது. அங்கே ஆரம்பித்து எங்கே போகுது? உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போகுது, காலேஜ் வரைக்கும் போகுது. இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப மோசம். நீங்கள் அறிக்கை பண்ண 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 முடியாமல் தான் போகும். ஆனால் நோவாவுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இந்த முழு பூமியும் கெட்டதாக இருக்கட்டும், ஆனால் என்னால் நீதிமானாக வாழ முடியும், நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். என்னை சுற்றி இருக்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன். அதுதான் நோவாவுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இன்றைக்கி நாம் அதோட தீர்மானம் ஒன்று எடுக்கணும். என்ன எடுக்கணும் தெரியுமா? ஏன் என்னை என் ஆஃபீஸில் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு?
ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே என்னை வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த ஏரியாக்குள்ளே என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். அவர்களைப் போல நான் மாற மாட்டேன், என்னை போல அவர்களை மாற்றுவேன். என் இயேசுவை போல அவர்களை மாற்றுவேன். நான் சுவிசேஷம் சொல்லுவேன், அங்கே ஒரு ஜப கூட்டம் வரும், அங்கே அநேகர் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். நோவா பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு முதல்ல அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்றைக்கி நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கிறோமா? உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நீதிமான்களாக இருக்கிறோமா? சுற்றி இருக்கிறது மேலே எது மேலேயும் பழி போட்டுறாதீங்க, எதையுமே சொல்லாதீங்க. நீங்கள் மட்டும் என்ன செய்ய முடியும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியும். ரெண்டாவது, நோவா கிட்ட இருந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதே எபிரேயர் 11 அந்த 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா ரெண்டாவது எதுக்காக பேழையை உண்டு பண்ணினான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கென்று பேழையை உண்டு பண்ணினான். ஆனால் கர்த்தர் எதுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னார் பாருங்க, வாசிங்க 18-19 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19 வாசி. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். அப்ப கர்த்தர் எதற்கு செய்ய சொன்னாரு? உன் குடும்பமும் ரட்சிக்கப்படணும். அடுத்து என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன பண்ணணும்? சகலவித ஜீவ ஜந்துக்களும் ஆணும் பெண்ணுமாக பேழைக்குள் சேர்த்துக்கொள். கர்த்தருக்கு வேர்ல்டு விஷன் இருக்கு. உலகத்தையே ரட்சிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விஷன். எல்லாத்தையும் சேர்த்துக்கப்பா, வேர்ல்டு விஷன் அது. ஆனால் நோவாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? வேர்ல்டு. கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார், பெரிய வேலை, 300 முழ நீளம், அப்புறம் 30 முழ உயரம், 50 முழ அகலம், பெரிய பேழை கட்ட சொல்லிட்டாரு. அதோடைய நோக்கம் என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் ஜோடு ஜோடாக உள்ளே வரணும். ஒரு ரிசர்ச் சொல்லுது, குறைஞ்சபட்சம் 10,000 வகை உள்ளே இருந்துச்சான். 10,000 நம்பர்ஸ் இல்லை, 10,000 வகையான ஜீவ ஜந்துக்கள் உள்ளே இருந்துச்சான். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது, இதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு விஷன் பெருசு. ஆனால் நோவா எதுக்கு உண்டு பண்ணினான் பேழையை? 11:7 என்ன சொல்லுச்சு? தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. கர்த்தர் சொன்னது 2 வேலை, உன் குடும்பத்தையும் சேர்த்துக்கோ, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் சேர்த்துக்க. கரெக்ட் ஆண்டவரே, எல்லாம் செய்கிறேன், நான் பேழையை கட்டுறேன். ஆனால் ஏன் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? என் குடும்பத்தை நான் ரட்சிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என் குடும்பம். இன்னைக்கு உங்கள் குடும்பம் பேழைக்குள் பிரவேசிக்குமா? இன்னைக்கு பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற அளவுக்கு உங்கள் குடும்பம் இருக்குதா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஆவிக்குரியவங்களாக இருக்கிறோம், ஆனால் நம்ம குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேரும் பேழைக்குள் பிரவேசிப்பார்களா? வருகையில் வருவாங்களா? நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதா? இன்றைக்கி நம்ம ஒரு ஆவிக்குரியவங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா? உலகத்துக்கே சுவிசேஷம் சொல்லுவான், எல்லாருக்கும் போய் சொல்லுவான், வீட்டுக்கு சொல்ல மாட்டான், வீட்டில் சுவிசேஷமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் வீட்டில் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய எந்த எவிடன்ஸுமே இருக்காது. இன்னொரு இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? உலகமே உங்கள் ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டான். இதான் இன்னொரு பிரச்சனை. 2 ஆப்போசிட் கார்னர்ஸ். முதல் கார்னர் என்ன? நீங்கள் எங்கள் பாஸ்டர் ஒரு ஊழியத்தை கூப்பிட்ட உடனே வந்து நிற்பாங்க, நான் வரேன் பாஸ்டர், நாங்கள் வரோம். மணிப்பூருக்கு யார் வரீங்க? நாங்கள் வரோம். அங்கே ஒரிசாக்கு யார் வரீங்க? நாங்கள் வரோம். எத்தனை பேர் மிஷனரி பிரயாணம்? நாங்கள் வரோம். எல்லாம் ஓகே தான். உங்கள் வீடு எப்படி இருக்குது? ஆண்டவருக்குள்ளே இருக்குதா? உங்கள் வீடு கர்த்தருக்குள் கட்டப்பட்டு இருக்குதா? உங்கள் வீட்டுக்குள்ளே சுவிசேஷம் இருக்குதா? ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்கள் கணவனுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க. இன்னைக்கு குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை.
இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேருடைய குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதுவும் இப்போ இந்த கடைசி காலத்தில் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களை, குறிப்பாக ஆவிக்குரிய குடும்பங்களை பிசாசு பிரிக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டு இருக்கிறான் பயங்கரமாக. அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவிக்குரிய குடும்பம் இருக்குது பாருங்க. நான் சொல்கிறது பேர பேத்தி எடுத்தவங்கள இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு குழந்தை பிறந்து குழந்தை 1 வயசு 2 வயசு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடுகளில் இப்போ அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே, சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே வாயில் வர்றது பிசாசு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உடனே எடுத்த உடனே டிவோர்ஸ், இல்லையா நம்ம தனியாக போய்க்கலாம், செப்பரேட்டட். எதுக்கு? என்னதுக்கு செப்பரேட்டு? ஏன் உங்களால் சேர்ந்து வாழ முடியல? செப்பரேட் ஆகிறதுனா ரொம்ப ஈஸி, 1 செகண்ட் தான் வேலை. சேர்ந்து வாழ்கிறது தான் கஷ்டம். அதான் சொல்லுவார் சாது சுந்தர் சிங், ரத்த சாட்சியாய் மரிப்பது எளிது, ரத்த சாட்சியாய் வாழ்வது தான் கடினம். ரொம்ப ஈஸி. இன்னைக்கு எல்லாருடைய வாயிலையும் ஓ வேணாம், விட்டுறலாம், முடிச்சிடலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்? இன்னைக்கு குடும்பத்தில் அந்த ஆவிக்குரிய பாண்டிங் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பாண்டிங் கிடையாது. குடும்பம்னா என்ன? ஏதோ கல்யாணம் பண்ணுறோம், பிடிச்சா சேர்ந்து வாழ்கிறோம், பிடிக்காட்டி இல்லை. முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், 2000 தடவை கூட யோசிங்க, 40 நாள் கூட ஃபாஸ்டிங் போடுங்க, ஒரு தப்பு கிடையாது. தேவைப்பட்டால் கர்த்தர்ட்ட அடையாளம் கூட கேளுங்க, ஒரு தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது, நாட் ஈவன் அ சிங்கிள் டைம் யோசிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? யோசிச்சிங்க பிசாசு வந்துடுவான், அவ்வளோதான். ஒன்ஸ் ஃபினிஷ்ட் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். ஒரு தடவை பண்ணியாச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணால் யோசிச்சிருக்கணும். பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லை, பார்த்த உடனே இதுதான். எப்படிப்பா சொல்கிற? முடி நீளமாக இருக்கு. முடி நீளமாக இருக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம்? இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நீளமான முடி உள்ள பெண். அவனுக்கு தெரியல முடி மட்டும் நீளம் இல்லை, நாக்கும் நீளம். நிஜம், முடி நீளமாக இருக்குன்னு கூட்டு வந்துட்டான், நாக்கு நீளமாக இருக்குன்னு வந்த பிறகு தான் தெரியுது. அப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஏன் பிடித்து, அவர் எங்கடா பிடிச்சு கொடுத்தாரு? நீங்களா போய் கூட்டு வந்துட்டு. அப்புறம் சொல்றது, இப்போது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சர்ச்சில், எதையாவது போய் கூட்டிகிட்டு வந்துடுறான், எங்கே இருந்தாவது வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், இது இல்லாட்டி நான் செத்தே போவேன். அவனுக்கு தெரியாது, பண்ணா தான் சாவ போகிறான். உடனே இந்த அப்பா அம்மாவும் அங்கேருந்து வர்றது பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஆசைப்பட்டுட்டான் பாஸ்டர், செத்து போவேங்கிறான் பாஸ்டர், எப்படியாவது பண்ணி விடு. எப்படி பண்ணி விடுறது? எப்படி பண்ணுறது? நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி ஞானசானம் எடுக்குது. அது பையன் இன்றைக்கி தான் ஞானசானமே எடுக்கிறான். ஏன்னு கேட்டு பாருங்க, அவன் எங்கேருந்தோ வந்தா இதை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதை கிறிஸ்தவனாக மாறுறான். முந்தின நாள் ஞானசானம் எடுக்கிறான், கல்யாணம் முடிஞ்சிச்சு, மறுநாள் அங்கேயே போயிட்டான், போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான், சாத்துறான். அப்புறம் சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு ஏன் இதெல்லாம் அனுமதி கொடுத்தாரு? ஆண்டவரா உன்னை ஃபேஸ்புக்கில் பார்க்க சொன்னார்? ஆண்டவரா ரிக்வெஸ்ட் கொடுக்க சொன்னார்? ஆண்டவரா ஊர் சுத்த சொன்னார்? இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சேட்டை ஆண்டவர்கிட்ட வந்து பழிய போடுறது. அப்புறம் வந்து சொல்கிறது, பாஸ்டர் ஏதாவது வழி உண்டா? என்ன கேட்குது? என்ன கேட்குறாங்க அவங்க? ஏதாவது வழி உண்டா? என்ன வழி? இல்லை இல்லை தெரியாமல் பண்ணிருச்சு, அவன் இவ்வளோ மோசம்னு தெரியாது, அதனால் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் தான் ஜோம் பண்ணி. அது எதுக்கு ஜோம் பண்ணோம்? டைவர்ஸ் பண்ணுறதுக்கு. தப்பாக கல்யாணம் பண்ணுறதும் தப்பு, பண்ண கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணுறதும் தப்பு. பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு அர்ஜென்ட் பண்ணுறீங்க? அப்படியே மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்கார், சோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அமெரிக்காவில் என்னடா பண்ணுறான்? அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறாரான்னு தெரியவேனா? அவர் என்ன பண்ணுறாரு? அமெரிக்கான்னா போதும், ஆண்டவரே இல்லைங்க இந்த பக்கம் அலங்காநல்லூர் பக்கத்தில் ஒரு வீடு இல்லை, இல்லைங்க நல்ல மாப்பிள்ளையா சொல்லுங்கள். அவங்களுக்கு எதுன்றது முக்கியம் இல்லை. இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், சோத்திரம் பிரைஸ் தி லார்ட், அநேக நாட்களாக எங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அதுக்கு ஒரு வசனம் வேற சொல்லுவான், தூர தேசத்திலிருந்து லூசு பயில்வோம் பண்ணுறதெல்லாம் சேட்டையை பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்புறம்
நாளெல்லாம் அழுதுகிட்டு அப்புறம் வந்து நம்மளே கேட்குறது. ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு, பாஸ்டர் நானும் என் மனைவியும் 6 வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறோம், சரி ஒரு குழந்தையும் இருக்குது, சரி என்ன பண்ணலாம்? நான் என்னடா பண்ணணும்? நீ தான் பண்ணணும், ஏதாவது நான் என்ன பண்ண முடியும்? இல்லை ஒரு ஆலோசனை கொடுங்க. சரி என்ன ஆலோசனை? அவளோட சேர்ந்து வாழவே முடியாது பாஸ்டர். சரி அவங்க திருந்துற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரதர். அது முடியாது பிரதர், அவள் திருந்தவே மாட்டாள். சரி வேற என்ன செய்யலாம்? நீங்கள் தான் சொல்லணும். அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீங்கள் வேணால் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கங்க பிரதர், நான் சொல்லிட்டேன்னா போதும். ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எம்டி ஜெகன் சொன்னார், டிவோர்ஸ் பண்ண சொன்னார். அந்த பழியை என் மேலே போடுறதுக்கு அவன் எங்கிட்ட வந்து நிற்கிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி. முதல்ல ஒழுங்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும். ஐயோ பொண்ணுக்கு 23 ஆயிடுச்சு, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல. 23 ஆனால் என்ன, 24 கிடைக்க போகுது. 24 ஆனால் 25 கிடைக்க போகுது. இப்போ என்ன அர்ஜென்ட்டு? உடனே சொல்கிறது 25 வயசு ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே ஆகுமா? அதெல்லாம் ஆகும், 40 இருக்குது, அதெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர், நல்ல கருத்தில் கொண்டு வருவார். அர்ஜென்ட்டு அப்படியே அவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும். அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுறது வீட்டுக்கு. எதுக்கு? கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது, இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் வந்து அப்படியே தி பெஸ்ட்டாலாம் இருக்கும். அது நீங்கள் நினச்சிக்காதீங்க, கர்த்தர் கொடுத்துட்டாரு, பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு, டவுன் டு எர்த்து மேட் ஃபார் ஈச் அதர், ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. திருப்பியும் சொல்கிறேன், வர்றது இப்போ ஏசுநாதருக்கு பக்கத்தில் 2 கல்லம் இருந்தானா? ஒரு கல்லம் யார்? உங்கள் பாஷையில் சொல்லுங்கள். நல்ல கல்லன்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கல்லம் கிடைப்பான், அவ்வளோதான். ஒரு மோசமான கல்லனுக்கு பதிலாக யார் கிடைக்கும்? நல்ல கல்லம் கிடைக்கும். என்னன்னா, நீங்கள் தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது தூக்கி போட்டு மிதிக்கும். இது பேசுகிறதோட நிறுத்தம். இப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க, உயிருக்கு உத்தரவாதம் உண்டு, அவ்வளோதான். இவ்வளோதான் பண்ண முடியும். மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க சொல்கிறாங்க பன் பட்டர் ஜாம் மாதிரி ஒன்று கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எவனோ பொய் சொல்லியிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, 23 வருஷம் ஆகுது, அதுவே மறந்து போச்சு. 23 வருஷம் ஆகுது. உண்மையை சொல்கிறேன், எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் அமையாது. இந்த பைபிளில் ஏற்ற துணைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இந்த ஏற்ற துணையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீங்கள் முதல்ல இந்த ஏற்ற துணைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்ற துணைனா என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு இதில் கேட்டேன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏற்ற துணைனா என்ன மாதிரியே அவர் இருக்கணும். கரெக்ட் தானே? நான் சொன்னேன் அதுக்கு பேர் சர்வாதிகாரம். உங்களை மாதிரி அவர் எப்படி இருப்பார்? அவர் இருக்க மாட்டார். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நட்டு இருக்குது, ஒரு போல்ட் இருக்குது, ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டு வேறு சைஸ் வேறு மாதிரி இருக்கும், போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது ஷேப்பே வேறு, இது நீளமாக இருக்கும், இது ரவுண்டாக இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஏற்ற துணை. இது ரெண்டும் ஒரு மறையில் ஒன்றா சேரும் ஒரு இடத்துல. கப்பு இருக்குது, சாசர் இருக்குது, கப்பு வேறு மாதிரி இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஏற்ற துணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற துணைனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்காது. ஆண் வேறு பெண் வேறு, அதோடைய மைண்ட் செட் வேறு, ஆணுடைய மைண்ட் செட் வேறு, இவங்களுடைய சைக்காலஜி வேறு, அவன் சைக்காலஜி வேறு, இவனுடைய ப்ராடக்டே வேற, இவன் மண் அது எலும்பு. ரா மேனுஃபேக்சரிங் ரா ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுவே வேற வேற, அது மண் இது எலும்பு. எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்கும்? இவன் வாழ்நாளெல்லாம் இருக்காது, நீ முழு வெஜ்ஜா இருக்கும். ஆண்டவர் அப்படித்தான் கொடுப்பாரு. ஏன்? நீ நான்வெஜ் தின்னு கொழுப்புல சாகாம இருக்கிறதுக்கு. இது வந்து வெஜ்ஜா மாறிடும். அப்பப்ப வெஜ் செஞ்சு கொடுத்து உன்னை மேனேஜ் பண்ணி வச்சுக்கோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் நான்வெஜ்ஜா இருந்தா நல்ல ஆப்போசிட் ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா இருக்கும். எது தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமியில் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வீர்கள். அதுதான் ஏற்ற துணை. மிச்சம் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும்.
சரீர அமைப்பு வேற, சிந்தனை வேற, பேச்சு வேற. இன்னைக்கு ஏற்றத்துணை இவன் என்ன நினைக்கிறான், நான் தான் கலர் கம்மியாக இருக்கேன், அதாவது கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குமே. வராது. ஆண்டவர் கொடுக்கறது வேற மாதிரி தான் இருக்கும். நான் பிஇ முடிச்சிருக்கேன், அது பிஇ முடிச்சா நல்லா இருக்கும். 2 பிஇ எதுக்கு? 2 பிஇ வீட்டில் எதுக்கு? இது 1.5 லட்சம் சம்பாதிக்கும், அது 1.5 லட்சம் சம்பாதிக்கும். அந்த கணக்கு கால்குலேட்டிவ். 3 லட்சம் வாங்கி என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃப்ளாட் வாங்கி மாதம் 50,000 இஎம்ஐ கட்டுவோம், உருப்பிடாமல் போக. புரியுதா? நீங்கள் பிஇயாக இருக்கலாம், அது +2 இருக்கலாம், ஆனால் 2ஐயும் கர்த்தர் சேர்த்தார்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு ஏற்ற துணைனா என்ன? எதை உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற துணைனா என்ன? 2 பேரும் ஒரே மாதிரி படிச்சிருக்கணும், ஹைட்டு ஒரே மாதிரி இருக்கணும், நிறம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போகணும். அப்படிலாம் ஒத்து பார்க்காது, நடக்காது. பைபிளில் எடுத்து பாருங்க, யாருக்கு 2 ஒன்றா ஒத்து போயிருக்கு சொல்லுங்க? யாருக்கும் ஒத்து போகாது. யாக்கோபு 7 வருஷம் நேசிச்சு கல்யாணம் பண்ணுறாரு ராகேல. அந்த அம்மா உயிரை வாங்கிடுச்சு. அவன் சொல்கிறான், நான் தேவனா, ஏன் என் உயிரை வாங்கி தொலைகிறேங்கிறான். 7 வருஷம் வேலை பார்த்தவன். நீங்கள் சும்மா 7 நாளில் பார்த்துட்டு ஒரே மாதிரி வரணுங்கிறீங்க. அதெல்லாம் வராது. புரியுதா? அப்போ ஆண்டவர் பண்ணி வைப்பார், தி பெஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற கால்குலேஷனில் இல்லை, ஸ்பிரிச்சுவல் கால்குலேஷனில் கொடுப்பாரு. அது எதுக்கு ஆண்டவர் இணைச்சிருக்கிறான்னு பார்க்கணும். அந்த 2 சேர்ந்துக்கும், அது 2 சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். இப்போ ஆபிரகாமும் சாராலும் இருக்காங்க, 2 பேருக்கு 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ 10 வருஷம் டிஃபரன்ஸ் கல்யாணம் பண்ணுவீங்களா? மாப்பிள்ளைக்கு ரொம்ப வயசு அதிகம், அவருக்கு எத்தனை? 35, பொண்ணுக்கு 25, ரொம்ப அதிகங்க. ஒரு 3-4 வருஷம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வருஷம் டிஃபரன்ஸ். ஏன் அப்படி பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னார், பண்ணாங்க. 2 பேரும் பண்ணாதான் ஒரு ஈசாக்கு வெளியே வருவான். அதான் காட்ஸ் பிளான். ஆண்டவர் சேர்த்து வைக்கிறது தான். நீங்கள் இஷ்டத்துக்கு சேர்ந்துட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பிரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இவர் ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சார். முடியுமா? 2 பேருக்கு 3 கல்யாணம் அவர் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவன் போய் என்ன பண்ணான்? தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு இன்னொன்று பண்ணான். அதையும் இவரே பண்ணி வச்சார். அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, அவருக்கு பண்ணி வச்சிங்கல்ல, எனக்கு ஒன்று பண்ணி வைங்கன்னு. அப்புறம் அதுக்கும் பண்ணி வச்சார். இப்போ 2 பேருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு? 3 கல்யாணம். அவங்க 2 பேரும் பரலோகத்துக்கு போவாங்களா என்னன்னு தெரியாது, இவர் போகிறது கஷ்டம். நிஜம். எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டாக போயிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் பிரிஞ்சிடலாம், அதெல்லாம் இருக்க முடியாது, சான்ஸே இல்லைம்பா. நோ சான்ஸ் தம்பி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சான்ஸ் தான். முதலில் உங்கள் குடும்பத்தோடு கூட ரட்சிப்புக்கு வழியை பாருங்கள். ரட்சிக்கப்படாத மனைவி எப்படி வந்துச்சு? நீங்கள் தான் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. ரட்சிக்கப்படாத கணவன் வேறு வழி இல்லை, ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. சில நேரத்தில் அப்யூஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, வேறு வழி இல்லை. அப்பா வீட்டில் வந்து இருப்பாங்க, இருந்தால் கொண்டு போட்டுருவான். அப்பா வீட்டில் வந்து இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு கூட அந்த ஆள் ரட்சிக்கப்படணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவன் மனம் திரும்பணும். எந்த சவுலையும் பவுலாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல உங்கள் குடும்பத்தில் முதல்ல பாருங்கள். நீங்கள் உடனே எப்போது இந்த சபையிலெல்லாம் வந்து இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. எல்லாத்தையும் பண்ணி வச்ச பிறகு அவன் யோசிக்கிறான், இதுக்கு அது பரவாயில்ல போல் தெரியுதே, அவசரப்பட்டுட்டோமே, அவ்வளோதான் தம்பி, வேலை முடிஞ்சு. இன்னையோடு முடிவெடுக்கணும். ரட்சிக்கப்படாமல் கணவன் இருக்கா, ரட்சிக்கப்படாத மனைவி இருக்குதுன்னா நீ தான் ஜெபம் பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். பேழைக்குள்ள குடும்பமாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழணும். அவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடணும். என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லணும். அதெல்லாம் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, இருக்கணும், சேர்ந்து தான் இருக்கணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அல்லேலூயா. நோவா செய்த மிக முக்கியமான விஷயம் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. குடும்பத்துக்கான ரட்சிப்பு ரொம்ப அவசியம். நாம் அதுதான் உங்களுடைய பிரதானமான வேலை. இன்றைக்கி வீடு வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, பேர பிள்ளைகள் வரைக்கும் சொத்து வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டாவதுங்க. முதல்ல குடும்பம் கர்த்தருக்குள்ளே இருக்குமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நோவா கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, வாசிங்க. அந்த 7ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், 6ஆம் அதிகாரம் இல்லை, சாரி, 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7:13. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட
மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? படிக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்குது. பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவுக்கு கர்த்தர் இந்த விஷன் கொடுக்கும்போது நோவாவுக்கு வயசு என்ன தெரியுமா? 5ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசிங்க. 5ஆம் அதிகாரம் கடைசி. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்னைக்கு தெரியுமா? 7:11 வாசிங்க. 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 100 வருஷத்துக்கு மேலே நோவா பேழையை கட்டியிருக்கிறார். 100 வருஷத்துக்கு மேலே. இந்த 100 வருஷமும் பசங்களை, மனைவிய, பசங்களுடைய மனைவிகள், மருமகள்கள் அத்தனை பேரையும் ஒரு விஷனுக்குள்ள அவர் வச்சிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்துக்குள் தன் முழு குடும்பத்தையும், தன் பிள்ளைகள் குடும்பத்தையும் அந்த தரிசனத்துக்குள் வச்சார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு. முதல்ல உங்க மனைவி ஏற்றுக்கொள்வாங்களா? கணவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, உங்க கணவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புறப்பட்டு கானானுக்கு போன ஆபிரகாம, சாராள் புறப்பட்டு போனார்கள்னு இருக்கு. இன்னைக்கு உங்களை சொன்னா போவீங்களா கானானுக்கு? உங்க கணவருக்கு சொல்றாரு ஆண்டவர், நீ புறப்பட்டு இங்கிருந்து நார்த் கொரியாவுக்கு ஊழியத்துக்கு போவீங்களா? ஏன் ஆண்டவர் வேற இடமே சொல்ல மாட்டாரா? கடைசியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எப்பா நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் போய் வீடெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நல்ல வீடாக பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லுங்கள், நாங்களும் வரோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, முன்னாடி நீ போ, ஒரு வருஷம் இரு, உயிரோடு இருந்து ஆச்சு, நாங்கள் வரோம், ஒரு வேளை முடிஞ்சிச்சுன்னா சோத்திரம், பிரைஸ் தரலாம். இன்னைக்கு விஷன் ஷேர் பண்ணும்போது எத்தனை பேர் கணவருடைய விஷனை அக்செப்ட் பண்ணுறீங்க? எத்தனை பேர் மனைவிக்கு கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, தரிசனம் சொல்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணுறீங்க? 100 வருஷம் நோவாவுடைய விஷனை அவன் குடும்பம் தாங்கி பிடிக்குது. அவன் ஒருத்த மட்டும் கட்டலை, 8 பேர் பேழையை கட்டியிருக்கிறாங்க, 100 வருஷம் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் அப்படி இருக்குதா? நம்ம விஷனுக்குள்ள அவங்க வராங்களா? நம்மளால் அந்த விஷனை அவங்களுக்குள்ள கொண்டு போக முடியுதா? போன சர்வீஸில் பேசணும், தகப்பனுடைய விஷன் பிள்ளைகளுக்குள்ள போகிறதுக்குள்ள படாத பாடாக இருக்குது. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷன் போக மாட்டேங்குது, தரிசனம் போக மாட்டேங்குது. ஆரோனுடைய விஷன் எலியேசருக்கு, எலியேசர்லேருந்து அவன் சந்ததிக்கு சாதோக்கின் புத்திரர் கடைசி 7 வரைக்கும் வருது. சாமுவேல் காலத்தில் 7 வரைக்கும் வருது. அந்த விஷன் அடுத்து 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 அவங்க செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் அரசியலுக்கு வந்தால் அடுத்து அவர் பையன் வரார், அவர் பையன் வரார். டாக்டர் எடுத்துக்கோங்க, அவர் வந்தால் அடுத்து அவர் பையன் டாக்டர் ஆகுறார், இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஆவிக்குரிய ஜென்ரேஷனுக்குள்ள வரமாட்டாங்க. நம்மளை பார்த்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. இல்லை, நம்மளோட விஷன் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? ஏனோடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போல, மோசையுடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போகல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க. மோசையுடைய பையன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான் இருக்கு மோசையோட பேரை. என்ன காரணம்? விஷன் போல அடுத்த ஜெனரேஷனுக்கு போக மாட்டேங்குது. அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கு போறது அரசியலா போதே வழியா விஷனா போல, தரிசனமா போக மாட்டேங்குது. இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மை உங்க பிள்ளைக்கு போதா? உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்க பிள்ளைக்கு போதா? நோவா பேழையை கட்ட சொன்னாரு, அவன் பசங்க பேழையை கட்டுறானுங்க. மருமக பேழையை கட்டுது, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மருமக பேழையை கட்டுது. இன்னைக்கு நம்ம மருமக வந்த உடனே முதல் வேலை பேழையை உடைக்கிறது. பேழையில் எத்தனை ஃப்ளோர்? 3 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அம்மா உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துரும், செகண்ட் ஃப்ளோர் அவங்கக்கிட்ட கொடுத்துரும், 3ஆவது ஃப்ளோர் நம்ம இருக்கோம். என்னால் ஒரு ஃப்ளோரில் எல்லாரோடையும் எடுக்க முடியாது. இல்லைம்மா, நாங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்றா, உன் அண்ணனோட நீ இரு, நான் இருக்க மாட்டேன். இந்துக்களை போய் பாருங்க, எத்தனை பேர் கூட்டு குடும்பமாக நல்லா இருக்காங்க தெரியுமா? இங்கே பாருங்க, கூட்டுங்கிற பேரே கிடையாது. வந்த உடனே முதல்ல மாமியார் மாமனார் தூக்கி வெளியே போட்டுறது, ஃபஸ்ட் முதல் வேலை தூக்கி போட்டுறது. நான் தனியாக ராணி மாதிரி இருப்பேன். எந்த நாட்டுக்கு?
அதில் வேற வந்த உடனே சொல்கிறது, எங்கள் அப்பா என்ன ராஜாத்தி மாதிரி வச்சுருந்தார். எந்த ஊருக்கு? சிலர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களை சொல்ல கோயம்புத்தூருக்கு வெளியே சிலர் இருக்காங்க, எப்போ பாரு வீட்டுக்காரர்கிட்ட அந்த ஆள் ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவான், அந்த ஆள் டேஸ்ட்டுக்கு அவன் கஷ்டப்படுறதுலேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவான். வந்த உடனே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா எங்களை எப்படி வச்சுருந்தாரு தெரியுமா? எப்படி வச்சுருந்தாரு? ஒரு நாள் ஒரு அம்மா என்ன பண்ணி பிடிச்சி இதே மாதிரி வீட்டுக்காரர் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கு. எது சொன்னாலும் எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா அந்த காலத்தில் அப்படி, எங்கள் அப்பா எங்களை இப்படி வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா. ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு. கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டான். போயிட்டு, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுங்க, அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் உங்கள் பொண்ணை வச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தாலும் அப்பா வச்சுருந்த மாதிரின்னு சொல்லுது, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னானா. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, இவளை வச்சுக்க முடியாதுன்றதுனால 22 வயசானவனே ஏதாவது மாப்பிளம் தான் சொல்லுங்கன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சேன், எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சேன் இவளை வச்சுக்க முடியாதுன்னு. நீ தான் வந்து வாலண்டியராக மாட்டின, அவளெல்லாம் வச்சுக்க முடியாது, மரியாதை கூட்டிகிட்டு போயிடுன்ட்டார். போகும்போது திருப்பி கூப்பிட்டாரா, மாப்பிள்ளைங்க வாங்கன்னார். என்ன மாமா, இந்த கையை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுதுனே ஞாபகம் இருக்கா? ஆமாம் மாமா, மக போதுன்னு அழுதிங்க. சீச்சே, அதுக்கு அழுல, இன்னிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்டேன்னு உனக்காக தாண்டா அழுதேன்னார். எதுக்கு சொல்கிறேன், அவரே 22 வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்னு யார்ட்டையாவது பிடிச்சி கொடுத்துட்டாரு. அந்த ஆள் சாவர வரைக்கும் வச்சுக்கிறான் பாவம், பெட்டியில் அனுப்புகிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புகிறான், அவனால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறான். எப்போ பாரு எங்கள் அப்பா எங்களை ராணி மாதிரி வச்சுருந்தார். எந்த நாட்டுக்கு ராணியாக இருந்தீங்க? நல்லா வச்சுருந்தார், இல்லைன்னு சொல்லலை. என்றைக்கு பாருங்கள் குடும்பத்தில் இந்த கணவர்கள்கிட்டையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா ஏதோ யூடியூப்பை பார்த்து ஏதோ ஒன்று சமைக்குது, கொண்டு வந்து வச்ச உடனே அவனுக்கு சொல்ல தெரியாத ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை. கற்றுக்கோங்க பிரதர்ஸ், எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை. ஏன் அந்த வார்த்தையை நான்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேள்வி அனுபவத்தில் சொல்கிறேன். அது வைக்கிற ரசம் விஷம் மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் உங்கள் அம்மா அது நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. அந்த அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதுவும் பாவம், ஏதோ அதால் கஷ்டப்பட்டு முடிஞ்சதை என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்து, அது ஒரு கொடுமை. இந்த யூடியூப்பை பார்த்து ஒன்று செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் செஞ்சுட்டு யூடியூப்காரன் உம்முன்றான், இந்த அம்மா நம்பிடுது அதை, ஓ போல அப்படின்னு. நம்ம இங்கே வா, நம்ம அதுவும் அந்த அம்மாட்ட ஒரு நல்ல குணம், செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்காக வெயிட் பண்ணும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வரட்டும் தான் வெயிட் பண்ண. எதுக்கு? முதல்ல லேபில் எலிக்கு தான் கொடுப்பாங்க, நிஜம். சரி, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. இவர் உடனே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது, எங்கள் அம்மா. இந்த பிரச்சனை இந்த அதுவும் இந்த சிங்கிள் பேரண்ட்டில் வளர்கிற பையன் இருக்கான்ல, அவங்ககிட்டலாம் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த அம்மா பொத்தி வளர்த்து ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருச்சா, இவங்க செய்கிறது எதுவுமே அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்கு, அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. ஒரு நாள் இவன் மனம் திரும்பிட்டு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம், நம்ம அது எப்படி செஞ்சாலும் என்ன சொல்லிடுவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம், நம்ம மனைவியை இன்றைக்கி சந்தோஷப்படுத்திடுவோன்னு சொல்லி போய் போட்ட உடனே நல்லா இருக்குன்னு வாயில் எடுத்து வச்சு சொன்ன, வாயில் வச்சோன்னே சொல்லிட்டான், ரொம்ப நல்லா இருக்குமான்னு விட்டுச்சான் ஒரு அறை. ஏமா அடிக்கிறேன்னு கேட்டானா, பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்டேருந்து குழம்பு வாங்கி வச்சேன், இத்தனை நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ என்ன சொல்கிற. நம்ம வேணால் அப்படி தான் மாட்டோம். கவனிங்க, குடும்பம் ஆண்டவர் கொடுத்துருக்க அழகான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம். 2 பேரும் ஒருமனப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. யூ மஸ்ட் அட்ஜஸ்ட். எல்லாமே அதான் ராஜாமணி பாஸ்டர் அழகாக சொல்லுவாங்க அவங்களுடைய மெசேஜில், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிம்பாங்க. எப்படி இருக்குதோ என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது அப்படி தான் இருக்கும், வேறு என்ன செய்ய முடியும். ஆண்டவர் வந்து பூமியை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்குதா, மழை வேணான்ற அன்னைக்கு பெய்யுது, வேணுன்ற அன்றைக்கி பெய்ய மாட்டேங்குது. பொறுத்துக்கிட்டு போகலையா, மழை பெஞ்சா கொடை பிடிச்சிட்டு போகலையா, சரி மழை பெய்யுதுன்றதுனால மழையை சபிச்சுட்டு மழையை நம்ம வேணான்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனாக இருக்கிறோமா, இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். அதே மாதிரி தான் குடும்பம் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்.
ரெண்டாவது, உங்கள் விஷனை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனம் யாருக்குள்ளே போகணும்? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும். ஆவிக்குரிய தரிசனம். இதில் என்ன விஷயம்? பெற்றோர் நீங்கள் அதை கொண்டு போகிறது இல்லை. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகிறதுல மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்றதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட அது ஒரு பெரிய ட்ராபேக். என்ன தெரியுமா? நான் தான் கஷ்டப்பட்டேன். நம்ம பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நல்லது. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை என்ன செய்யணும்? அவங்கக்கிட்ட சொல்லணும். நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தேன், ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அது எப்படி அந்த பணம் வருது, ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னு நீங்கள் என்ன செய்யணும்? யாருக்கு சொல்லணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பாருங்கள், நாங்கள்லாம் போய் நம்மளாமே நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா கேட்கறதுக்கே கஷ்டம். ஸ்கூலுக்கு போகும்போது 8 அணா கொடுப்பாங்க. அந்த 8 அணா கொடுத்துட்டு கணக்கு வழக்கு கேட்பானுங்க போயிட்டு வந்தோடனே. அந்த 50 காசை என்ன பண்ணேன்? எனக்கு ஆரம்பத்தில் 50 காசை கொடுத்துட்டு 2 நாளைக்கு பிரிச்சுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி 25 காசு, நாளைக்கு 25 காசு. இப்போ நம்ம பையன் இருக்கான்ல, வரான் நேராக, பொண்ணு வருது நேராக, ஒரு 500 ருபீஸ் கொடுங்க. எதுக்கு நீங்கள் கொடுங்க சொல்கிறேன். அவன் சொல்லவே மாட்டான் கடைசி வரைக்கும் எதுக்குன்னு. ஒரு 200 கொடுங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஏன் கொடுக்குறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்கன்றதை சொல்லுங்க. இப்போ நீங்கள் யாராவது சும்மா போய் அந்த வேலை மரத்தில் பறிச்சுட்டு வரீங்களா பணத்தை? இல்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க, தேவையில்லாத திட்டு வாங்குறீங்க. அதெல்லாம் எதுக்காக வாங்கிக்கிறீங்க? அந்த மாதம் முடியும் போது சம்பளம் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். உங்கள் பையனுக்கு அது வரக்கூடிய பணம் வரக்கூடிய வேல்யூ தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், எப்பா இந்த பணம் கஷ்டப்பட்டு வருது, நான் தரேன், ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு பார்த்துக்க. நம்மெல்லாம் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை கண்ணால் பார்த்ததுனால தான் இன்றைக்கி அந்த மணியோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மணியோட வேல்யூவே தெரியாது. சும்மா அசால்ட்டா 500 1000ங்கிறது இப்போலாம் ரொம்ப கேஷுவல். அவங்க கேட்கும் போது எப்படி கேட்குறாங்க? ஒரு 200 ருபீஸ் கொடுங்க. 200 ருபீஸ். நான் என் ஃபீஸே 350 ரூபா தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு. இன்றைக்கி நம்ம 200 ருபீஸ் கொடுக்குறோம். ஒரு ஷவர்மாங்கிறான் 100 ரூபா. அன்றைக்கி 100 ரூபாயில் ஒரு குடும்பத்தையே நடத்திடலாம். அவன் சொல்கிறான் ஒரு ஷவர்மா வாங்கணும், 100 ருபீஸ் கொடுங்க, 200 கொடுங்க. கரெக்ட், ஃபைன். நம்ம சாப்பிட முடியல, பசங்க சாப்பிட்றாங்க, சந்தோஷம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே யாருமே மரத்துலேருந்து பணத்தை பறிக்கலை. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை. கர்த்தர் எப்படி ரட்சித்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எந்த இடத்துல இருந்தோம், எங்கேருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா? நாம் இன்றைக்கி காரில் வர்றதையும் நாம் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டேட்டஸையும் பார்த்தோன்னே, அப்பா ஆரம்பத்துலேருந்தே அதானிக்கு சொந்தக்காரரு, அம்மா அம்பானிக்கு சொந்தக்காரரு, 2 பேருமே மில்லியனர்ஸாக இருந்தாங்க போல நினச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை, எல்லாம் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க தான், கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். நம்ம தாத்தாலாம் ஏதோ ஒரு ரோட்டில் இருந்தவர் தான். அங்கிருந்து அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பெற்றோர் உண்மையாக இருந்ததுனால, நீதிமான்களாக இருந்ததுனால கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம நீதிமான்களாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவன் நீதிமானாக இருந்தால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ பணக்காரன் சந்ததி காணாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த நீதி தெரியாமல் போனது. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. உங்கள் விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி எப்படிலாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில். அதனால தான் ஆண்டவர் சொல்வார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களை எகிப்தினிலிருந்து விடுதலை ஆக்கினதையும் அங்கே செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி. 17ஆம் அதிகாரம் யாத்ராமத்தில் வாசிச்சு பாருங்க. போய் அவன் சண்டை போட்டு வருவான் யோசுவா. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ இந்த காரியத்தை ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் காதுபட வாசிம்பார். எதுக்காக அப்படி சொல்றார் தெரியுமா? யோசுவாவுக்கு தெரியக்கூடாது நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு. நீ சண்டை போட்டு ஜெயிக்கல தம்பி, உனக்காக கையை உயர்த்தி கொண்டு மேலே ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் கை உயர்ந்தா நீ ஜெயிச்சிருப்ப, அவன் கை தாழ்ந்தா நீ தோத்து போயிருப்ப. உன் வெற்றிக்கு நீ மட்டும் காரணம் அல்ல, உனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து கையை தூக்கிட்டு இருந்தான். இது தெரியணும். பிள்ளைகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க படித்து முடிச்சாச்சுன்னா ஓகே, உடனே அடுத்த மாதம் சம்பளம். அவங்க கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, என்னடா சம்பளம்? 1.5 லட்சம். அவன் கனவுல இருக்குது 60,000, 1 லட்சம் சம்பளம். ஓ நம்ம அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்.
அந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் செலவாச்சுங்கிறத அப்பா எப்படி கட்டியிருப்பார்னு அவனுக்கு தெரியணும். அப்பாவுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது, அப்பா கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கிறார். எத்தனையோ பெற்றோர் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கட்டுறாங்க, எத்தனையோ பெற்றோர் இருக்கிறத விற்று கட்டுறாங்க. எப்படியாவது பையனை படிக்க வச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இது எப்படி வந்ததுன்னு தெரியாததுனால அங்கே ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு மொத்த காசையும் வீணாக செலவு பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவான், இல்லை மெசேஜ் அனுப்புவான், டேடி அக்கௌண்ட்டில் ஒரு 10K போட்டு விடுங்க, 5K போட்டு விடுங்க. நம்ம ஏபிசிடி வந்து கே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது நமக்கு. அவன் டைரெக்டாக கேட்க வந்துட்டான், 10K போடுங்க, 5K போடுங்க, இமிடியேட்டாக ஜிபே பண்ணுங்க. ஜிபே பண்ணுங்க, பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேளுங்க, எதுக்கு இரு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், வரட்டும், வந்த உடனே அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள். நான் என் பையன்கிட்ட ஒரு பழக்கம் வச்சுருக்கிறேன், அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது இல்லைன்னு. இந்த மெசேஜ் அவனுக்கு போயிடக்கூடாது. பழக்கம் வச்சுருக்கேன், உடனே வாங்கி கொடுக்கறது இல்லை, ரொம்ப நாளாக அதை மெயின்டைன் பண்ணுறேன். அவன் எது கேட்டாலும் பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். அவனே சொல்லுவான், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எப்போ வாங்கி கொடுக்குறீங்களோ வாங்கி கொடுங்கம்பா. என்ன காரணம் தெரியுமா, வாங்கி கொடுக்க முடியும், என்னிடத்துல காசும் இருக்கிறது. ஆனால் அவன் நினச்சிடக்கூடாது கேட்ட உடனே அப்பா எடுத்து கொடுப்பாடுறான்னு. ஏன்னா எனக்கு வர காசு மரத்துலேருந்து வரல, எங்கேயோ போய் நான் 2 மணி நேரம் கத்தனா மட்டும்தான் எனக்கு காசு. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஆண்டவர் கொடுக்குறாரு ஆஃபரிங், அது வேறு விஷயம். எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல 2 மணி நேரம் கத்தணும். இப்போ நான் பாஸ்டர்கிட்ட வந்துட்டு நான் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு போனால் யாரும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க, இங்கே ஒரு மீட்டிங் நடத்தணும், இங்கே ஒரு ரிசல்ட் வரணும்னு. அதை ஆண்டவர் செய்யணும், அதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஆனால் என்னுடைய வேலை என்ன, நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசி 2 மணி நேரம் கத்தினா தான் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. அது அவனுக்கு தெரியணும். ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆள் போய் கத்திட்டு வந்து எனக்கு காசு கொடுக்குறான்னு. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்பா என்ன செய்கிறாரு, ஏது செய்கிறாரு ஒன்றும் தெரில. அதை விட ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், பிள்ளைகள் கவனிங்க, உன் தாய் வேலைக்கு போகிறவளா இருந்தால்னா நீ 1 ரூபா கூட பார்த்து தான் செலவு பண்ணணும். ஏன்னா அவள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவள் படுற கஷ்டம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆஃபீஸில் அவள் படுற வேதனை என்ன, அத்தனை பேருக்கு நடுவில் உட்காந்து எப்படி வேலை பார்க்குறா, உங்கள்கிட்ட எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த அம்மாக்கள் அப்பா கிட்ட இருக்கிற பிரச்சனை. அந்த ஆஃபீஸில் ஒரு பெண் தனியாக வேலை பார்க்குறதுங்கிறது, அதுவும் இந்த மாதிரி நாட்டில் வேலை பார்க்குற மாதிரி கொடுமை வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு பிள்ளைங்க படிப்புக்காக அது காலையில் ஓடி வருதில்ல, அப்படிப்பட்ட பெற்றோர் வச்சிருக்கிற பிள்ளைகள், உன் தாயினுடைய காசு 1 ரூபா கூட நீ பார்த்து தான் செலவு பண்ணணும். விளையாட்டுக்கு செலவு பண்ணிடாது. ஏன்னா அது உன் தாயினுடைய கண்ணீரும் வேதனையும் அவமானமும் சேர்ந்தது அது. ஏன்னா அவள் ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு உங்கள் விஷனை கொண்டு போங்க, உங்கள் கஷ்டத்தை கொண்டு போங்க, நீங்கள் படுற பாடுகளை கொண்டு போங்க. அவன் ஏதோ கேஷுவலாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் அங்கேருந்து வருது, மம்மி ஒரு சுட்டிதார் 3000 rupees அந்த பெற்றோர் வாங்கி தராங்க. ஆனால் அந்த அம்மா 300 ரூபா புடவை தான் கட்டும். அந்த அம்மா நினைக்குது இது நமக்கு போதும். நீங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் விஷனை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போயிருங்க. நோவா செய்த பெரிய ப்ளஸ், தன்னுடைய விஷனை தன் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போயிட்டான். 100 வருஷம் தன் மருமகளோடும் மகன்களோடும் மனைவியோடும் சேர்ந்து வேலையை கட்டினான். கடைசியாக நோவா செய்த காரியம் என்ன, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், வாசிங்க. பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. போதும், வசனம் என்ன சொல்லுது? நோவா செய்த 3வது முக்கியமான காரியம் என்னது? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. கடைசியாய் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை கட்டுவது என்பது டாஸ்க். அது ஆண்டவர் சொன்ன வேலை, அதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம், அதோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டிய இன்னொன்று முக்கியம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் வேலையை செய்ய சொல்லிட்டார், அவன் குடும்பத்தை போக சொல்லிட்டார். அவன் குடும்பத்தை ரட்சிக்கிற வேலையை அவன் செஞ்சுட்டான், எல்லாரையும் உள்ள கூட்டு வர வேலையை செஞ்சுட்டான், செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அதோடு அவன் நிறுத்தவில்லை, அதோடு இன்னொன்று செஞ்சான். என்ன செஞ்சான்? நீதியை பிரசங்கித்தவனாகி. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில்
எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. சுவிசேஷம் சொல்லுங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு வந்த உடனே நாங்களே போய் இயேசுவை பற்றி சொன்னோம். சைக்கிளில் தான் போவோம். யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா இறக்கி விட்றதுக்குள்ளே காஸ்பல் சொல்லிவிடுவோம். முடிவெட்டுற கடைக்கு போவோம், அவர் முடி வெட்டிகிட்டே இருப்பார், அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவரை சர்ச்சை கூப்பிட்டு போயிடுவோம். அது யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல சுவிசேஷம் சொல்லுன்னு. அது எங்கள் மேல் விழுந்த கடமை. பவுலை பாருங்க, ரட்சிக்கப்பட்டார், கண்ணு இதாயிருச்சு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. ஆண்டவர் அனனியாவை அனுப்புகிறாரு. அனனியாவை அனுப்பி சுகமாக்கிட்டார். சுகமாக்கின உடனே அவன் பலப்பட்டு, வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட உடனே, அந்த வார்த்தை இருக்கும் அழகா, பலப்பட்ட உடனே அவன் புறப்பட்டு போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினான். யாரும் அவங்ககிட்ட சொல்லலை பிரசங்கம் பண்ண சொல்லி, யாரும் அவன்கிட்ட சொல்லலை சுவிசேஷம் சொல்ல சொல்லி. சுவிசேஷம் அறிவித்தல் உங்களுடைய டியூட்டி, யூ மஸ்ட் டூ. நீங்கள் சரியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீர்கள். எப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, நாம் ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவோம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்தினுடைய தன்மை என்னன்னா, இது அந்த சந்தோஷத்தை வைத்து கொள்ள சொல்லாது, உடனே யாருக்கிட்டையாவது சொல்லும். அதுதான் நம்ம ஆத்மாவுடைய சுபாவம். நேச்சுரலாக நம்ம ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் அது. இப்போ ஒரு உதாரணமாக இது நான் உங்களுக்கு வேறு விஷயத்தில் சொல்கிறேன், ஈஸியாக தெரியும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு பொருளை நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வரீங்க, சீப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்டையாவது அடுத்து பேசுகிறவங்கக்கிட்ட அவங்க கேட்கவே மாட்டாங்க, நீங்களாக சொல்லுவீங்க, நான் இப்படி ஒன்று வாங்கினேன், ரொம்ப சீப்பு, நல்லா இருக்குது, அந்த கடையில் இருக்குது. இப்போ அந்த கடைக்காரவங்ககிட்ட சொல்ல சொன்னாரா? இல்லை. யாராவது உங்களை கேட்டாங்களா? உங்கள் ஆத்மாக்குள்ளே எது சந்தோஷமாக இருக்குதோ அது ஃபஸ்ட்டு வெளியே வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் சந்தோஷம், ரட்சணிய சந்தோஷம் வந்த உடனே அது யாருக்கிட்டையாவது என்ன செய்ய சொல்லும், பகிர்ந்து கொள்ளணும், ஷேர். இப்போ பாருங்கள், உலகத்தான் சொல்கிறான் எதுக்கு எடுத்தாலும் ஷேர் பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுன்னு சொன்ன ஆளே நம்ம ஆள் தான். போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை, இது ரொம்ப முக்கியம். உங்கள் ரட்சிப்போட கனெக்ட் ஆனது அது. சரியாக ரட்சிக்கப்பட்டால் சுவிசேஷம் சொல்லுவீங்க. சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு ஆசை வரலன்னா உங்கள் ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதை பெருமையாக வேற சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலதுங்க, நேராக சர்ச்சுக்கு போவேன், பின்னாடி ரோவில் உட்காருவேன், கடைசி ஜெபத்தில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். நான் போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. எதுக்கு அப்புறம் வரீங்க? எதுக்கு வரீங்க? உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆண்டவரால் பிரயோஜனம். நீங்கள் வரீங்க, உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன பண்ணீங்க? யாராவது கஷ்டம்னு வந்து சொல்லுவான், அவங்ககிட்ட கூட இயேசுவை பற்றி சொல்ல மாட்டீங்க. யாராவது சொல்லுவான், வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், அவனுக்கு உட்காந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, கவலைப்படாத, இதே மாதிரி பிஸ்னஸை வேறு மாதிரி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அவனுக்கு ஏன் ஆண்டவர் அவனை அனுப்புனார் தெரியுமா? அவனுக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க ஆள் இல்லைன்னு உங்ககிட்ட அனுப்பலை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும். அதுக்கு தான் கர்த்தர் உங்ககிட்ட அனுப்பினார். அவங்ககிட்ட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப உடம்பு முடியல, டாக்டர்கிட்ட போனோம், ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரில. உடனே இவர் சொல்வார், கர்நாடகாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பச்சையில் கொடுக்குறாரு. இவர் என்னமோ நாட்டு வைத்தியர் மாதிரி. எதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அனுப்புனார் தெரியுமா? அவன் சொல்கிறான், டாக்டர்கிட்ட போனால் சரியாகல. நம்ம சொல்லணும், ஒரு வேளை டாக்டர் சுகமாக கொடுக்க முடியலையா, டோன்ட் வரி, சுகமளிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அங்கே ஹீலிங் மீட்டிங் நடக்குது, உங்களை சுகமாக்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்புனார். இவர் உக்காந்துக்கிட்டு அவருக்கு என்ன பண்ணுவார்? நீங்கள் சுடுதண்ணியில் வேணால் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு குடிச்சு பாருங்களேன், இவர் டாக்டர் ஆயிடுவார் உடனே. எதுக்கு ஆண்டவர் அனுப்புனார்? இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு. வாய்ப்பு நீ தான் போய் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் சுவிசேஷம். ஆள் வருதில்ல, வர்றவங்ககிட்டயாவது சொல்லாமல்ல. ஆண்டவரை பற்றி பேசுறதுன்னா அவ்வளோ கசப்பு. ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்கிட்டையாவது சுவிசேஷம் சொன்னீங்களா? இவர் அப்படியே பெரிய நியாய தீர்ப்பு சொல்லிடுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப மோசமான ஜனங்க. ஏன்னா இவர் பெரிய நீதிமான். இவருக்கு ஏன் சுவிசேஷம் சொன்னாங்க? நான் எப்பவும் சொல்லுவேன்,
யாராவது ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நேராக போங்க வீட்டுக்கு, கண்ணாடியை பாருங்கள். பார்த்தோன்னே உங்கள் முகம் தெரியும். அந்த முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க. எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான். தேவன் யாரையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸில் ஏன் உங்களை வச்சுருக்கா தெரியுமா ஆண்டவர்? நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கலைங்க, நான் மட்டும் ஒரு ஆள் அங்கே இருக்கேன், அதுக்கு தான் வச்சுருக்காரு. உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்கள் முழு ஆஃபீஸையும் ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் கூட எதுவுமே வராது. பூமியிலேருந்து நீங்கள் வச்சுருக்கிறது எதுவும் வராது. நீங்கள் வச்சுருக்கிற எவ்வளோ காஸ்ட்லி ஷர்ட்டு, பேண்ட்டு, செல்ஃபோனு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 புடவை 200 புடவை வச்சுட்டு அப்படியே திறந்து பார்க்கறது. அதில் ஒரு சந்தோஷம். எந்த புடவையை கட்டுறதுன்னு வேற சந்தேகம். சகோதரிமார்கள்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை 2 பெட்டிக்கு முன்னாடி நிற்பாங்க. ஒரு 5 நிமிஷம். ஒன்று காலையில் 7:30 மணிக்கு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே நிற்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு பார்க்குறாங்க தெரியுமா? ஏன்னா அது உள்ளே இருக்கிறது எப்போ வச்சதுன்னு அவங்களுக்கே மறந்துடுச்சு. அங்கே இருந்துட்டு வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, தேங்காய் சட்னி வேணுமா அப்படின்னு. என்ன அர்த்தம்? சுடு பண்ண போகிறேன்னு அர்த்தம். இப்போல்லாம் கணவர்கள் உஷாராயிட்டான். தேங்காய் சட்னி வேணுமா, நான் டிஃபன் வேணான்றான். தேங்காய் சட்னி வேணாம் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்? டிஃபனே வேண்டாம் விடு. எதுக்கு உயிரை பணையம் வைப்பானே? நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சுதான் அந்த அம்மா என்னைக்கு வச்சதுன்னே மறந்துருச்சு. அப்புறம் யோசிக்குது, இது நம்ம கல்யாணம் பண்ண புதுசில் வச்சது, இது முதல் குழந்தை பிறக்கும் போது வச்சது, எடுக்கவே இல்லை. அது 2வது பெட்டி எங்கே தெரியுமா? பீரோவில். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எதை பார்க்கலாம், எதை கட்டலாம், இப்படி திறந்துட்டு பார்த்துட்டே நிற்கிது. எதையும் கட்ட மனசும் வராது. அப்புறம் எதை கட்டுறது, எது முன்னாடி வந்து வெளியே விழுதோ அதான் தேவசித்தம். இன்னைக்கு அவங்க வீட்டில் விழும் போல எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சார் பாருங்க. அவ்வளோ இருக்குல்ல, எதுவும் வராது. பெட்டிக்குள்ளே எதையும் வச்சு என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான். உங்களுக்கு நீங்கள் படுத்த பிறகு என்ன செய்வான் தெரியுமா? பெட்டியில் இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான புடவை ஒன்று கட்டி விடுவான். கட்டி விட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? அவங்க ரொம்ப சிம்பிள், அவங்களுக்கு கிராண்டாக இருக்கவே பிடிக்காது. இருக்கிற கம்மல் கம்மல் எல்லாத்தையும் கழட்டிடுவான். அதை விட பெரிய கொடுமை, போட்டிருந்த கம்மல் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் வாங்கி வச்சுருக்கான். உங்களை போட்டு அனுப்பிடுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் பரலோகத்துக்கு வராது, ஒன்றுத்தையும் விட மாட்டான். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு ஒன்று பூமியிலேருந்து கொண்டு போக முடியும். நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை தைரியமாய் கொண்டு போக முடியும். பரலோகத்தில் அது உங்கள் சொத்தாக இருக்கும், உங்கள் அசட்டாக காணப்படும். அப்போ எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளோ சொல்லுங்கள். சொந்தக்காரங்களுக்கு சொல்லணுமா சொல்லுங்கள், நண்பர்களுக்கு சொல்லணுமா, கூட வேலை பார்க்குறவங்க சொல்லணுமா சொல்லுங்கள். ஒருவேளை அவன் அக்செப்ட் பண்ணல, அது அவன் இஷ்டம். தண்ணி மேலே விதை போட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை, விளைய செய்கிறது கர்த்தர். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இன்விடேஷன் கொடுங்க. இப்போ உங்கள் சர்ச்சில் நிறைய ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறீங்க, ஒரு இன்விடேஷன் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நடக்கும், எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு இன்விடேஷன், சும்மா ஒரு ஈவினிங் வர சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், அன்று அவர்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆத்மாவை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கூட்டிட்டு மட்டும் வாங்க. அந்திரேயா போய் கூட்டிட்டு மட்டும் வந்தான் பேதுருவை. மேசியாவை கண்டோம். பேதுருவை ரட்சிக்க வேண்டியது இயேசுவோட இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு மெசேஞ்சர் மாதிரி, கொரியர் பாய் மாதிரி ஆத்மாவை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம வேலை. அதை ரட்சிக்கிறது கர்த்தர் கரத்தில் இருக்குது. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பாருங்கள், அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. புறஜாதியார் இந்துக்கள் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட கற்றுக்குங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அந்த இந்துக்கள்லாம் இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவங்க கோயிலிருந்து பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க. திருப்பதிக்கு போனால் லட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க திருப்பதி லட்டு சூப்பராக இருக்குங்க, சோத்திரத்தோட ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு, அப்படி தான் நினைக்கிறீங்க. பெரும்பான்மையாக நம்ம என்ன சொல்லிடுவோம்? வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வருவாங்க.
போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லட்டு வாங்கின்னு வருவாங்க. ஆனால் வந்துட்டு சொல்லுவாங்க, இதை மேலே வாங்கலை, உங்களுக்காக வர வழியில் கீழே வாங்கிட்டு வந்தேன். அப்போ அவனுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள். அவன் குடும்பத்தோடு அவன் தேவனை பார்க்க அவன் போயிருக்கான். அந்த இடத்தில் உங்களை எண்ணி நினச்சிருக்கான் பாருங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம தனியாக வாங்கிட்டு போவோன்னு. நமக்கு நம்மளை மதித்து அவன் வாங்கிட்டு வந்து தரான்ல, அவன் பிரசாதத்தை அவன் தரும்போது நம்முடைய பிரசாதம் ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம், நம்முடைய ஆண்டவர் தான் பிரசாதம். என்னைக்கு நீங்கள் அவரை தரப்போறீங்க? நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் ஏன் உங்ககிட்ட இல்லை? ஏன் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டீங்க? சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால், அறிவிக்காவிட்டால், சவுண்டா சொல்லுங்க, அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு, சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை சொல்லுங்க. பாருங்க, அவன் பேழையை ஒரு பக்கம் கட்டுறான், குடும்பத்தை ஒரு பக்கம் பார்த்துக்கிறான், விஷன் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். 100 வருஷம் ஒரு பேழையை கட்டுறான். அவன் பசங்க அவனை திட்டினானா என்ன சொன்ன? எந்த பசங்க ஏற்றுப்பாங்கன்னு தெரில. ஏப்பா இந்த பேழையை எதுக்குப்பா கட்டுற? வெள்ளம் வரப்போகுது. எத்தனை வருஷம்? 100 வருஷமாக சொல்கிறார். என் பையனுக்கு எப்படி இருக்கும்? ஏப்பா 100 வருஷம் ஆச்சுப்பா, இன்னுமா நம்புற? அவன் பசங்க யாரும் அப்படி கேட்கல. அவர்கள் அத்தனை பேரும் பேழையை கட்டினார்கள். அதே மாதிரி தான் அவங்க விஷன் சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்தை இயேசு வருகிற வரைக்கும் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நோவாவின் குடும்பத்தை ஏன் கர்த்தர் ரட்சித்தார்னா சும்மா இல்லை. முதலாவது, நோவா கர்த்தர் சொன்ன காலத்தில் நீதிமானாக இருந்தான். 2வது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கான வேலையை பார்த்தான். 3வது, தன்னுடைய தரிசனத்தை தன் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போனான். 4வது, அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் இருந்தான். இந்த 4 காரியத்தையும் செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவா பேழைக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நாம் எல்லாம் ஏந்திரிப்போம் தேவ சமூகத்தில். எல்லாம் கண்களை மூடுவோம். உங்களை நீங்கள் இப்போ ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது, தேவன் பார்வைக்கு நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட அத்தனை பேருமே நீதிமான் தான், பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தர் கழுவிட்டார், நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார். ஆனால் நாம் அதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோமா? தொடர்ந்து நாம் நீதிமான்களாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நாம் தொடர்ந்து நீதிமான்களாக இருக்கிறோமா? இல்லை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதுக்கு சூழ்நிலைகள் மேலே நம்ம காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களால தான் நான் பாவம் செஞ்சேன், இவங்க என்னை விழ பண்ணிட்டாங்க, இவங்க தான் நான் வீழ்ச்சிக்கு காரணம். யாரும் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும். எப்பேற்பட்ட பாபிலோனிலும் தானியேலால் வைராக்கியம் உள்ளவனாய் நிற்க முடியும். ராஜாவினுடைய போஜன பந்தியில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவனால் பாதுகாத்து கொள்ள முடியும். போர்த்திபாரின் வீட்டிலே யோசேப்பினால் உண்மை உள்ளவனாய் இருக்க முடியும். நாசரேத்தில் இயேசு கிறிஸ்துவால் உண்மை உள்ளவராய் இருக்க முடிஞ்சிச்சு, நம்மளாலையும் முடியும். டோன்ட் பிளேம் த சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், எதையும் பிளேம் பண்ணாதீங்க. யூ கேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி பண்ணாங்க, பண்ணட்டும். நீங்கள் முடியாதுன்னு சொல்லுங்கள். முதல் 2 நாள் கொஞ்ச நாள் உங்களை அவங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வரும், உங்கள் பின்னே ஒரு பெரிய கூட்டத்தை வருவதற்கு கர்த்தர் ஏற்பாடு செய்வார். உங்கள் நீதிக்கு அவங்க வருவாங்க, உங்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. இருளுக்கு நேராக போகிறவங்களுக்கு மத்தியிலேயே நிறைய பேர் போனாங்கன்னா வெளிச்சத்துக்கும் நிறைய பேர் வருவாங்க. 2வது, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும்னு பாருங்கள். முதல் உங்கள் சுவிசேஷம் உங்கள் குடும்பத்துக்கு தான். உங்கள் முதல் ஆத்மா உங்கள் குடும்பம் தான். கர்த்தர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்க போகிறது உங்கள் குடும்பத்தை பற்றி தான். அடுத்து தான் உங்ககிட்ட கொடுத்த ஊழியம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் நிமித்தம் அவர்களை ரட்சிப்பார். நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பத்தை ரட்சித்தார். கடைசியாக
உங்கள் சுவிசேஷம் அறிவித்தல் அது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும், சொல்லாமல் தூங்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி உண்மை அறியாத ஒருத்தருக்கு நான் ஒரு தடவையாவது இயேசுவை சொல்லுவேன்னு தீர்மானம் எடுக்கணும். இந்த 4 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள, நீதிமான்களாய் நிற்க, சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை நம்பி கொடுத்த குடும்பத்தையும் சபையையும் ஊழியத்தையும் பத்திரமாய் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் சேர்க்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.